ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது புஷ்பா 2 தி ரூல் அப்படிங்கிற படத்தை பற்றி. 2021 புஷ்பா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படம் பெரிய அளவில் பேசப்படும், வசூலை குவிக்கும், பான் இந்தியா படமாக மாறும்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு வழக்கமான அல்லு அர்ஜுன் நடித்த ஒரு வழக்கமான ஆக்ஷன் படமாக தான் அந்த படம் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள், குறிப்பாக அந்த சாமி சாமின்னு பாடல், சமந்தா ஆடிய ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா பாடல், புதுமையான செம்மர கடத்தல் கதைக்களம், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்றா அமைந்ததுனால அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. அதில் நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புஷ்பாவோட முதல் பாகம் என்பது 2ஆம் பாகத்துக்கான ஐடியா கூட இல்லாமல் ஒரு சாதாரண தெலுங்கு படமாக வெளிவந்து அது இந்தியாவே கொண்டாடப்பட்ட ஒரு சினிமாவாக மாறிச்சு. அது ஒரு சினிமா மேஜிக். இது எப்போவாது அபூர்வமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படி தான் புஷ்பா படத்துக்கு 2021 நடந்துச்சு. இப்போ அதோட 2ஆம் பாகம். 2ஆம் பாகத்தில் என்ன சிக்கல் வருதுன்னா, முதல் பாகத்தில் எப்படி நம்ம ஜனங்கள் ரசித்தாங்களோ அதையே ரசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கதையும் காட்சிகளையும் உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த தயாரிப்பாளருக்கு, அந்த இயக்குனருக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரசிச்சுட்டாங்கிறப்போ திரும்ப கொடுக்கும்போது அந்த விஷயத்தை நம்ம அதுலேருந்து கொஞ்சம் மாறாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ புஷ்பா 1 என்பது தானாக கனிந்த பழம். புஷ்பா 2 தி ரூல் அப்படிங்கிறது அடித்து கனிய வைக்கப்பட்ட பழம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. ஒரிஜினல், உருவானது, செய்யப்பட்டது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. உருவாகும் போது அது அப்படி அழகாக, அப்படியே பூ மாதிரி அழகாக இருந்துச்சு. உருவாக்கும் போது அது முன்ன பார்த்து செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறதுனால புஷ்பா 2 அடித்து கனிய வைக்கப்பட்ட கனி. சரி, இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். முதல் பாகத்தில் ஒரு சாதாரண மரம் வெட்டும் கூலி தொழிலாளியாக இருந்த புஷ்பா என்கிற புஷ்பராஜ் பல காய்களை நகர்த்தி தன்னுடைய வீரத்தால், தீரத்தால், புத்திசாலித்தனத்தால் அந்த செம்மர கடத்தல் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக அமர்ந்த நிலையில் முதல் பாகம் முடிஞ்சது. அதில் அவருக்கு இருந்த மிகப்பெரிய எதிரி பகத் பாசில், அப்படி போலீஸ் அதிகாரி. இப்போ இந்த 2 பேருக்குமான மோதல் தான் அடுத்த பாகமாக வந்திருக்கணும். ஆனால் அப்படிதான் இருக்கு. ஆனால் அதில் பல உப்பு புளி மிளகு காரம் நிறைய அள்ளி போட்டு திகட்ட கொடுத்துருக்காரு இயக்குனர் சுகுமார். படத்தோட ஓப்பனிங் சீனே மாஸ் தான். என்னன்னா, ஒரு கொடுத்த காசு வரல, என்னமோ தண்டையார்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டையில் காசு வசூல் பண்ண போன மாதிரி இவர் சந்தன மரத்தை கொடுத்துட்டு, செம்மரத்தை கொடுத்துட்டு அதுக்கு பணம் வாங்குறதுக்காக ஜப்பானுக்கு போகிறார். ஆளை தேடி கடல் வழியாகவே போகிறார். போய் அந்த ஜப்பான் துறைமுகத்தில் இறங்கி அடித்து பிடிச்சி வர்றாரு. மெயின் வில்லன் வர்றான். அவரை கடைசியாக அவ்வளோ பெரிய சண்டைக்கு பிறகு அவரை துப்பாக்கி காயத்தோடு கடலில் விழுகிறாரு. அதோட அந்த சீன் முடிஞ்சுது. அந்த சீனுக்கும் 2ஆம் கதைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அவர் ஒரு ஹீரோ அறிமுகம் வேணும், அது இதுவரைக்கும் சொல்லாத மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜப்பான் கடற்கரைக்கெல்லாம் போய் சண்டைலாம் போட்டு தாவி பறந்து எல்லாம் பண்ணி குண்டடிப்பட்டு கடலில் விழுறதோடு சரி. அந்த காட்சிக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இதிலிருந்து ஆரம்பிக்கிறது லாஜிக் மிஸ்ஸிங். அப்புறம் படம் வழக்கம் போல் ஆந்திராவுக்கு வந்துடுது. இவருக்கு 2ஆம் பாகத்தில் பல பிரச்சனைகள் வருது. ஒன்று குடும்ப பிரச்சனை. ஏன்னா இவர் 2ஆம் தாரத்து மகன் அப்படிங்கிறதுனால அவருடைய பாரம்பரிய குடும்ப பேரை இவர் பின்னாடி வச்சுக்க முடியல. அதனால அந்த பேரை நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் புஷ்பாவுக்கு இதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. 2வது பிரச்சனை, வழக்கம் போல் போலீஸ் அதிகாரி பகத் பாசில் உள்ளே உட்காந்துக்கிட்டே தொல்லை கொடுத்துட்டே இருக்கார். இவர் கடத்தல் தொழிலுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கார். இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானது. இவருடைய மனைவி ராஷ்மிகாவுக்கு அந்த நாட்டு முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணுறாரு, முதலமைச்சரை போய் பார்க்க போகிறாரு புஷ்பா. அவர் முதலமைச்சர் நம்ம ஆடுகளை நிறைய என்ன சொல்லிடுறாரு, எப்பா நீ பெரிய கடத்தல்காரன், நான் ஓம் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தேன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை ஆகி போகுதுன்னு ஃபோட்டோ எடுக்க மறுத்துடுறாரு. அவரை சின்னதாக ஒரு அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. இந்த கோபத்தில் நீ என்ன ஃபோட்டோ எடுக்க அனுப்பிக்கல, நான் யாரோட ஒன்று ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவரையே நான் முதலமைச்சராக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வர்றாரு. இந்த சவாலுக்கு 1000 கோடி ரூபா அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது எம்எல்ஏக்கள்லாம் விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்து இவர் சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, இவருக்கு வேண்டியவர், அவரை முதலமைச்சர் ஆக்கிறன்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த 1000 கோடி வேணும்னா மிகப்பெரிய ஒரு கடத்தில்
நடத்தணும். அப்போ வந்து ஒரு சைனாவில் உள்ள ஒரு கடத்தல்காரனோட ஒரு ஒப்பந்தம் போட்டு 2000 டன் நான் வந்து மரத்தை கடத்தி தரேன்னு சவால் விடுறாரு. அதை தடுத்தே நிறுத்துவேன்னு பகத் பாசில் நிற்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அண்ணன் மகளை ஒரு பெரிய மத்தியில் உள்ள பெரிய அமைச்சரோட மகன் வந்து கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணுறான். அவனை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை. இப்படி சில விஷயங்கள் அவருக்கு இந்த படம் ஃபுல்லாக அதை எதிர்த்து போராட வேண்டிய விஷயம் இருக்குது. பகத் பாசில் மேட்ரு ஒரு வழியாக முடிச்சிடுறாரு. தங்கச்சி பிள்ளைய தம்பி மகளை காப்பாற்றிடுறாரு. 2000 டன் மரக்கட்டை கடத்தி முடிச்சாரு. ஸோ இந்த பாகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்தந்த பிரச்சனைகளை அவர் தீர்த்துடுறாரு. தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன? அதுதான் 3ஆம் பாகத்துக்கான லீடாக இந்த படம் முடியுது. கிட்டத்தட்ட இந்த படத்தில் கதைன்னு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் எல்லா விஷயத்தையுமே தொட்டு சொல்லிட்டேன். ஏன்னா இதில் சஸ்பென்ஸ் ஏரியாவோ இது தெரிஞ்சால் கதை போயிடும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கதையே கிடையாது. என்னன்னா மிரட்டல். கோயில் திருவிழாவாகட்டும், சண்டையாகட்டும், அல்லு அர்ஜுனோட அந்த பெண் வேட மிட்டு ஆடுற ஆட்டமாகட்டும், சண்டையாகட்டும், எல்லாமே மிரட்டலாக படமாக்கியிருக்காங்க. காசை தண்ணியாக இறைச்சி அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டாந்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. கதைங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எடுத்து போராடுறாரு, ஜெயிக்கிறாரு அல்லது தோக்குறாரு. இப்படி தான் மாறி இருக்கே தவிர ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஐயோ இது எதிர்பார்த்துருப்போம், ஐயோ இப்படி ஆகிப்போச்சா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து அப்படி 70mm பார்த்தீங்கன்னா, சினிமாஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் 3D வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இல்லை நடிப்புன்னு பார்த்து அல்லு அர்ஜுன் வழக்கம் போல் அவர் அந்த பிராண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் புஷ்பா, ஆனால் புஷ்பானா ஃபயர் இல்லை, வைல்டு ஃபயர் அப்படிங்கிறாரு. புஷ்பானா நேஷ்னல் இல்லை, இன்டர்நேஷ்னல், இந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் போட்டு அவர் கடுமையான உழைப்பு. நடிப்பு இருக்கையில் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஏரியாவில் கொஞ்சம் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி ஒரே ஆக்ரோஷம், சண்டை, டான்ஸு, இதுதான் வந்து இந்த படத்தில் பெருசாக அவரால் பண்ண முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து ராஷ்மிகா மந்தனா, அவங்க வந்து இந்த போன படத்தை விட இந்த படத்தில் ஒரு அழுத்தமான கேரக்டர். ஏன்னா கர்ப்பமாகறாங்க, எல்லாமே இருக்குது. அதில் ஒரு அழுத்தமான கேரக்டரில் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நல்லாவே செஞ்சுருக்காங்க. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, போன முதல் பாகத்தில் டெரர் வில்லனாக இருந்த பகத் பாசில் வந்து இந்த படத்தில் கொஞ்சமாக காமெடியனாக மாற்றி அந்த கேரக்டரை ரொம்ப பலகீனப்படுத்திடுறாரு. அநேகமாக 3ஆம் பாகத்தில் ஒரு கேரக்டர் இருக்காதுன்னு தான் தோணுது. அதாவது ஒவ்வொரு டைரக்டரும் வந்து மற்ற டைரக்டரோட படத்தை காப்பி அடித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் என்னன்னா, சுகுமார் வந்து அவருடைய படத்தையே அவர் காப்பி அடிச்சிருக்காரு. புஷ்பா 1ல் வர்ற அந்த சாதுரியமான அந்த செம்மர கடத்தில் தான் இதில் கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி அதே மாதிரி போலீஸுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆடிட்டு எப்படி கடத்துறாருங்கிறது தான் பாதி படத்தில் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதில் ஒரு சாமி பாட்டுனா இதில் ஒரு சாமி பாட்டு, அதில் ஊ சொல்கிறியா மாமானா இதில் கிறிஸ்டின்னு ஒரு பாட்டு, எல்லாமே அப்படி அது முதல் பாகத்தில் என்னென்ன கொடுத்தாரோ அதை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணும்னு பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கதை இருந்தது, ஒரு அழுத்தமான கதை இருந்தது. இந்த படத்தில் அந்த அழுத்தமான கதை இல்லாதனால எல்லாமே வெறும் காட்சி, பிரம்மாண்டமாக இருக்கியா, நல்லா இருக்கியா, என்ன மாதிரி ஃபைட்டியா, அப்படி தான் சொல்ல முடியாது தவிர என்ன கதை, என்ன ஒரு ட்விஸ்ட்டு, என்ன எதிர்பாராத முடிவு, அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனாலும் 3.5 மணி நேரம், 3 மணி 20 நிமிஷம் படம் நீங்கள் உட்கார்ந்தா முடிகிற வரைக்கும் கண்ணை திரைய விட்டு அங்கே அசைக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டப்படுத்தியிருக்காங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் பாகத்தில் பாடலும் பின்னணி இசையும் பெரிய பலமாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த பாகத்தில் பின்னணி இசை என்னமோ இவர் தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணலை. டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அவருக்கு இதை சண்டை போட்டிருக்கு. அவர் விலகிட்டு சாம் சிஎஸும் தம்மனும் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல. அங்கே கொஞ்சம் இதில் கேஜிஎஃப்பில் கொஞ்சம் பாகுபலியில் கொஞ்சம் அங்கங்கே எடுத்து போட்டு ஓரளவுக்கு பின்னணி இசையை அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி பிரமாண்டமாக கொடுத்துருக்காங்க. பாடல்களுக்கு தேவி பிரசாத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த புஷ்பா 1ல் என்ன பாட்டோ அதையே தூக்கி போட்டு வார்த்தைகளை மாற்றி போட்டு டீனை இப்படி போட்டு அப்படி போட்டு ஒப்பேற்றி கொடுத்துருக்காரு. ஆனாலும் தியேட்டரில் படமாக பார்க்கும்போது கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் படத்தை தாண்டி இந்த பாடல்கள் எந்த அளவு ஜெயிக்கும்னு தெரியல. மொத்தத்தில் இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷ்பா தானா கனிந்த கனி, புஷ்பா 2 அடித்து கனிய வைக்கப்பட்ட கனி. நடிகர்களே, உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.